டெக்னாலஜி எல்லாம் மாறி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு பஸ். இதுல கொஞ்சம் டெக்னிக்காச்சும் கொஞ்சம் மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோ ஆக்கப்பூர்வமான யோசனைகளோ இருந்தா சொல்லுங்க. அதை நாங்கள் டெஃபரெண்டாக எடுத்துக்கிறோம். ஆனால் அதை விட்டுட்டு இந்த நக்கல் நையாண்டி சம்பந்தம் இல்லாத பேச்சு இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் முதல்வர் பதில் சொல்லலை, முதல்வருக்கு பதில் சொல்ல தெரில அப்படின்னா அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், ஃபர்னிச்சர் பிஸ்னஸ்லாம் வேற எங்கேயா வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அப்படி அந்த பிஸ்னஸ் தான் பண்ணணும்னா நிறைய பிஸ்னஸ் பண்ற மாதிரி வெளியில போய் பண்ண சொல்லுங்க. இங்க சட்டசபைக்குள்ள வேணாம். அதனால ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. டெஃபினட்டா அது சரியா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம். எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இல்ல அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னா தப்படுத்திக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாரா. அதனால யாரும் இங்க டென்ஷன் ஆக வேணாம். அதனால இன்னொரு இந்த என்னுடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டாங்க, பேசலாமா? உங்க கருத்துக்களை நீங்க முழுமையாக மன நிறைவோடு பேசலாம். டிவியில் பார்ப்போம். சரி, அதான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொலத்தூரி இந்த ஆட்டம் ஆயிடுச்சு. பேசுனா அப்புறம் என்ன பண்றது? கடைசியா நான் இந்த உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பத்தி சொல்லணும். ஆளுநர் உரை அன்னைக்கு இந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடினது தப்பு, தேசிய கீதம் 2 முறை பாடினது தப்பு, அப்படி ஒரு நிகழ்வு